வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். டிசம்பர் 31 வேதாத்ரி மகரிஷியின் அமுதமொழிகள். ஒவ்வொரு நாளையும் இறைநிலையின் அன்பின் ஊற்று பெருக்க நன்னாளாக கருதி என்றும் கொண்டாட வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒவ்வொரு நாளையும் இறைவன் கொடுத்து ஒரு பெரிய பொக்கிஷமாக நினைக்கணும். சொல்லுவாங்க, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லைன்னு. நம்ம பிறக்கிற தேதி தெரியும், இறக்கிற தேதி யாருக்கும் தெரியாது. இருக்கிற நாள் வரைக்கும் எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்தோஷத்தை எல்லாரோடும் எப்படி இருக்கணுங்க? அன்பும் கருணையுமாக இருக்கணும். செத்த பிறகு ஐயோ அப்படி இருந்திருந்தா பரவாயில்லையே, இப்படி இருந்திருந்தா பரவாயில்லையே அப்படின்னு ஏங்கி ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. இருக்கிற நாளை சந்தோஷமாக இறைநிலை உணர்வோடு அனுபவிக்கணும். அது அழகாக வாலி சொல்வார், ஆணவத்தை விட்டொழிந்தேன் ஓடி வருக, கண்ணா நான் இருக்கும் வாசலை நீ தேடி வருக, கண்ணா நான் ஒரு பைத்தியக்காரன், நீ வேறு நான் வேறுன்னு நினச்சப்ப நீ வந்தே, நீ என் நெஞ்சுக்குள்ளே இருக்கிறப்ப எப்படி வருவ? தன்னை அறிந்தவருக்கு தானாகி நிற்பவனே, என்னை அறிந்து கொண்டேன் மன்னா, எனக்கும் கீதை எடுத்துரைத்த கண்ணா. ஆமாங்க, நம்மளை நாம் புரிஞ்சுக்கிட்டாவே எப்பயுமே சந்தோஷமாக மற்றவர்களையும் சந்தோஷமாக வைத்துக்கொண்டு நிம்மதியாக வாழலாங்க. நாளைக்கு புது வருடம் பிறக்க போகுது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லுவாங்க. இந்த பழசை கழிச்சிட்டு புதிய உணர்வுக்கு வர அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற.